இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். நம்ம அம்மா சேனலில் இப்போ நம்ம வந்துருக்குது அசத்தல் நேரம். இந்த அசத்தல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு யார் வழங்குறது அப்படின்னு பார்த்தோன்னா பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் தான். பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸில் உங்களுக்கு வந்து ஏராளமான மொபைல்ஸ் வந்து நிறைய கூச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எந்த மொபைல் நீங்கள் வாங்குறேன் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை ரொம்ப வந்து குறைவாக கொடுக்குறாங்க. இது வந்து கிஃப்ட்டும் வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அனைவருக்கும் எங்களுக்கு வந்து பாராட்டுகள் தெரியும். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். உங்கள் பேர் ஐயா? சுரேஷ். சுரேஷ் எந்த ஊர்? பாலாஜா. பாலாஜிலேருந்து சுரேஷ் வந்திருக்கு. அவளை இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்கிறாரு மட்டும் பாருங்க. உங்களுக்கு நண்பர்கள்லாம் உண்டா? கண்டிப்பா. எத்தனை நல்ல நண்பர்களும் எத்தனை கெட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கிறதெல்லாம் நல்ல நண்பர்கள். எல்லாமே நல்ல நண்பர்கள் தானே? கெட்ட நண்பர்கள் யாரும் இருந்தது இல்லையா? எனக்கு இது வரைக்கும் எதுவும் கெடுதல் பண்ணல. இதுவரையிலும் யாரும் கெடுதல் பண்ணலையா? ஒருத்தர் கெடுதல் பண்ணனா எப்படி போய் கெடுதல் பண்ணலாம்? எப்படி பண்ணான்னு கேட்குறேன். உங்களை பார்த்தாலே பண்ணா போல தான். என்ன பார்த்தாவே பண்ணான்னு தான் தோணுதான். ரைட்டுங்க, நல்லாவே சொல்கிறீங்க. இப்போ வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணி இப்போ நாட்டில் வந்து நல்லது பண்ணால் நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணால் நல்லது? மெயினாக இப்போது இவர் சொன்னார் இல்லைங்களா, நம்ம நரேந்திர மோடி சொன்னார்ல. என்ன சொன்னாரு? குப்பையெல்லாம் பண்ணாதீங்கன்னு. குப்பையெல்லாம் பண்ணாதீங்க. இல்லை, அது ஃபாலோ பண்ணாலே போதும். நாட்டை சுத்தமாக வச்சுக்கிறதெல்லாம் சொல்கிறாப்புல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி கண்ட கனவு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பழிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அது வந்து இருக்கிற இடம் நம்ம சுற்றி வச்சிருக்கக்கூடிய குப்பைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம். வீடு வந்து எல்லாம் வந்து பார்த்தா நல்லா வச்சுக்கிடணும். குப்பைகள்லாம் வந்து ஊருக்கு வந்து ஒழுக்காபுரமாக இருக்கணும் அப்படின்றதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன மொபைல் பயன்படுத்துறீங்க? சாம்சங் என்ன மாடல்? சாம்சங் பழைய மாடல் தான். சாம்சங் பழைய மாடல். மற்ற பிராண்டட் மொபைலுக்கும் இந்த சைனா மொபைலுக்கும் என்ன வித்தியாசம்? பிராண்டட் மொபைலில் யூஸ் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது தெரிஞ்சு. சைனா மொபைல் கொஞ்ச நேரம் தான் வருது, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கண்டிப்பாக வருது. எல்லாம் சைனா மொபைல் கொஞ்ச நேரம் தான் வருது. கொஞ்ச நேரம் இல்லை, கொஞ்ச நாள் தான் வருது. நேரம் இல்லையாப்பா, கொஞ்ச நாள் தான் வருதா. எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. இல்லை, இப்போதான் சேல்ஸ் சர்வீஸ் கொடுத்துட்டு வந்துருக்காப்லையா பாருங்க. வாங்கிட்டு இப்போதாயா எடுத்து போயிட்டு அது ரிப்பேர் ஆகி போச்சுன்னு கொடுத்துட்டு வந்துருக்கிறாப்ல. இப்போ இதுக்கு அடுத்தபடி நீ மொபைல் வாங்கணும், என்ன மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க? கண்டிப்பாக சாம்சங் தான் வாங்க. சாம்சங்கில் வந்து உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் எதுனாக்கா எனக்கு தெரிஞ்சு நெட்டெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுறது. நெட்டெல்லாம் பயங்கரமாக உள்ளே போனால் வலைத்தளங்கள்லாம் போய் அப்படியே வந்தோம்னாக்கா பயங்கரமாக இருக்குது. தேவையான விஷயங்களை நிறைய கற்றுக்குறோம் அதில். அப்படி தானே? வேறு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது? யூஸ்ஃபுல்லானா எது சொல்கிறது? ஒரு மெமரி கார்டு வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வச்சுங்க. இன்னும் ஜிபி மெமரி கார்டு வாங்கினா இன்னைக்கு காலகட்டத்துக்கு போதுமானதாக இருக்கும். அதோட ஃபோனோட கெப்பாசிட்டி பொறுத்து தான். ஃபோனோட கெப்பாசிட்டி 64 ஜிபி மெமரி கார்டு வரல போடலாம். அப்படின்றப்ப நீங்கள் எவ்வளோ ஜிபி மெமரி கார்டு வாங்குவீங்க? பாதி போடலாம். 32 வரலும் போடலாம். 32 வரலும் போட்டால் என்னென்ன ஸ்டோர் பண்ணுவீங்க அதில்? என்னென்ன ஸ்டோர்னா நமக்கு பிடிச்சதை ஸ்டோர் பண்ணி வேண்டாம். பிடிச்சது எல்லா விஷயத்தையும் தூக்கி போடுவோம். பாடலுக்கு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு போயிட்டே இருப்போம். 32 ஜிபி ஃபுல்லாகி அப்பா போதுமா, இதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லைப்பா, டிஸ்க்கு புல்லு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவர் அண்ணன் விட்டுருவார். அதில் நிற்கணும். எப்படி போன் அப்படியே திணறி நிற்கணும் அப்படின்றாப்ல. சரி, ரைட்டு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டே அப்படின்னாக்கா பாலாஜி சாய் மொபைல் சொல்கிறாங்க அழகு ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக கேளுங்க. ரொம்ப ஈஸியாக கேட்டுமா இல்லை ரொம்ப கஷ்டமாக கேட்டுமா? ஈஸியாகவே கேளுங்க. ஈஸியாகவே கேளுங்க. தெரிஞ்ச மாதிரி கேட்டால் ஈஸி, தெரியாத கேட்டால் கஷ்டம். வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு காளான் தெரியுமா? காளான். ஆமாம், காளானில் சாப்பிட்றது. மஷ்ரூம்னு அவங்க ஆங்கிலத்தில், தமிழில் காளான் சொல்லுவாங்க. இந்த காளான் உலகத்தில் எத்தனை வகை உள்ளது? ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் கஷ்டம் இருக்குது. ரொம்ப ஈஸியான விஷயம் தான். காளான்கள் எத்தனை இருக்கிறது? தெரிஞ்சு ஒன்னே ஒன்று இருக்கு. அதான் சாப்பிட்ற காளான் ஒன்று மட்டும்தான் இருக்கு. வேறெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னும் நிறைய காளான் இருக்கு. யாரு சரியான பதில் சொல்லி ஹெட்ஃபோனை வாங்குறாங்கன்றத பார்ப்போம். மேடம், உங்க பேர் என்ன? என் பேர் லக்ஷ்மி. எந்த ஊருங்க? நான் சென்னையிலேருந்து வந்துருக்கீங்களா? சென்னையில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எந்த இடம்? சென்னையில் நிறைய இடங்கள் இருக்கு. டி நகர் ஷாப்பிங் போகிறது எப்பவுமே. ஷாப்பிங் போகிறது தான். இப்போ இந்த தீபாவளி சீசனில் அங்கே ஒரு திக்குமுக்க ஆடுதாமே. ஆமாம். நீங்கள் இந்த சீசனில் உள்ளே போய் வியாபாரம் பார்த்துருக்கீங்களா? டெஃபினட்டாக அது ஒரு கொண்டாட்டம், அதை மிஸ் பண்ணவே முடியாது. அதனால வந்து ஜனம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் டி நகரில் உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்காமல் வெளியே வரவே மாட்டோம். இந்த நேரத்தில் கொடுக்குற அந்த தள்ளுபடின்றது சரியான தள்ளுபடியாக இருக்கா? அதெல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல சார். அந்த நேரத்துக்கு நமக்கும் பிடிச்சிருக்கு, இல்லாமல் அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். அதாவது அந்த நேரத்தில் நாங்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் விரும்பலை. தீபாவளியை நாங்கள் கொண்டாடுறதுக்காக போகிறோம். இருக்கிற ஜனங்களோட சேர்ந்து நாங்கள் போயிட்டு அப்போ தான் புது புது வெரைட்டிலாம் நிறைய கொண்டு வராங்க. நம்ம தேவையான டிசைன்ஸ்லாம் போய் பார்த்து எடுக்கிறது அப்போ தான் வசதியாக இருக்குது. மற்ற நேரத்தில் போனால் டிசைன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றனால இந்த நேரத்தில் விசேஷ நேரத்தில் போய் எடுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு குடிமகனாக இருந்து மக்கள் நம்ம வந்து பார்த்தா நாட்டுக்கு என்ன சேவை செய்யணும்?
நாட்டுக்கு நமக்குன்னு இருக்கிற அந்த கடமைகள் நம்ம வந்து விடாம செய்யணும். நம்மளுக்கு இருக்கிற கடமைகள் என்னென்ன? ஆமா, இப்போ வந்து சுத்தமா வச்சுக்கணும், எல்லா இடமும் சுத்தமா வச்சிருக்கணும். அது நம்ம செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் எந்த இடத்துலயும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தவறுகள் நடக்க விடக்கூடாது. அது தட்டி கேட்கறதுல எந்த தவறும் கிடையாதுன்றது என்னோட கருத்து. அதனால எந்த நேரத்தில் எங்க ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அசம்பாவிதம் நடக்குதோ போ தைரியமாக போய் நின்று தட்டி கேளுங்க அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜாஸ்ரீ சாய் மொபைல் சொல்கிறாங்க அழகு ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, காளான் தெரியுங்களா? மஷ்ரூம். ஆமா, சமையல் நல்லா செய்வீங்களா? மஷ்ரூம்லாம் செஞ்சுருக்கீங்களா? சரிங்களா? இந்த மஷ்ரூம் இருக்குங்களா, இது வேர்ல்டுலே உலகத்திலே வந்து பார்த்தா எத்தனை வகையான மஷ்ரூம்ஸ் இருக்கு? எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியல. தோராயமாக அடிச்சு விடுங்க, ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுதா பார்ப்போம். ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்கிருக்கீங்களா பார்த்துருவோம். கட்டாயம் ஒரு 500-600 வகையா. 500-600, அதாவது மேடம் என்ன சொல்கிறாங்க, ஒரு 500-600ஆவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னமும் அதிகம். அது என்னன்றது கண்டுபிடிப்போம். ஓகே, தேங்க். தம்பி உன் பேர் என்னப்பா? சாம். சாம். என்னப்பா சாம் ஆண்டர்சனா இல்லை வெறும் சாமா? வெறும் சாம் தான். வெறும் சாம் தானா? என்ன படிக்கிறா? 8th. 8th? 8th எதுப்பா? 6வதுக்கு அப்புறமா வருமா? அதுதானே? இல்ல 7வதுக்கு அப்புறம். 7வதுக்கு அப்புறமா வருதா? பாருப்பா, 7வதுக்கு அப்புறமா வரதான் 8th முடிச்சுட்டு என்ன பண்ண போறா? 8th முடிச்சுட்டுனா 9th படிக்கணும். 9th முடிச்சுட்டு 9th முடிச்சுட்டு 10th படிக்கணும். 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஐடி அதெல்லாம். டிப்ளமோ ஐடி அது மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கிறியா? உனக்கு பிடிச்ச தலைவர் யாருப்பா? எனக்கு பிடிச்ச தலைவர்னா தனுஷ். தனுஷா? பாருங்கய்யா, கேட்டுக்கய்யா, உனக்கு பிடிச்ச யாரு தலைவர்? தனுஷ். தனுஷா? தனுஷ் என்னப்பா நாட்டுக்காக என்னப்பா பண்ணிக்கிறாரு? நாட்டுக்காக பிடிச்சவரா? நாட்டுக்காக பிடிச்சவரா? தலைவர்னு கேட்டா அப்படிதான் சொல்லணும். நீ நாட்டுக்காக பிடிச்சவரா, நீ கடைசியில் தனுஷ் வந்து இங்க விட்டுட்டியா? நாட்டுக்காக பாடுவார்னு பார்த்தா அம்பேத்கர் பிடிக்கும். அம்பேத்கரை பிடிக்குமா? பாருங்க, அம்பேத்கரை பிடிக்குமா? அம்பேத்கர் ஏப்பா பிடிக்கும் உனக்கு? இந்த கிறிஸ்டினுக்குலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால அவர் பிடிக்கும். அதனால பிடிக்குமா? பரவாயில்ல. இந்த விஷயத்த உங்களுக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தது? எங்க வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா? நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கே. ரைட்டு. இப்போ நீ ஒரு அம்பேத்கர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டினா அதுக்காக நீ என்னென்ன பண்ணணும்? படிக்கணுமா? என்ன படிக்கணும்? அவர் என்ன எதை படித்தாரோ அது மாதிரி நான் படிக்கணும். அவர் என்ன புத்தகத்தெல்லாம் வச்சு படித்தாரோ அந்த புத்தகத்தை நைட்டோட நைட்டாக வீட்டில் போய் எடுத்துன்னு வந்துட்டு மறுநாள்லாம் நம்ம வச்சு படித்தோம்னாக்கா அம்பேத்கர் ஆயிடலாமா? இல்ல அவர் மாதிரி கதைங்களாம் பாட்டு. அவரை மாதிரி கதைகள் பாட்டுலாம் கூட எழுதினாரப்பா அம்பேத்கர்? அவர் மாதிரி அவரை மாதிரி படிங்க. சும்மா ஏன் சுத்தி வந்துட்டு இருக்கீங்க? அவரை கதை எழுதினார் பாட்டு அதெல்லாம் கிடையாது. அவரை மாதிரி படிங்க. படிச்சு என்னப்பா டாக்டர் ஆயிடலாமா? இல்ல, எனக்கு விருப்பப்பட்டது டாக்டர் பட்டத்தை வாங்கலாம். டாக்டர் பட்டம்? டாக்டர்னா ஊசி போற டாக்டர் இல்ல. சாம் எவ்வளவு தெளிவா இருக்காப்ல, என்ன நினைச்சிட்ட அப்படின்ட்டு. தம்பி மொபைல் எல்லாம் பாத்துருக்கியா நீ? என்னென்ன மொபைல் பாத்துக்கிறேன்? சாம்சங், மைக்ரோமேக்ஸ், நிறைய மொபைலை பார்த்துருக்கேன். நிறைய மொபைலை பார்த்துருக்க. நீ என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுவிட்டியா? என்னென்ன மொபைல் நல்ல மொபைல், எதுல நல்ல இல்லாத மொபைல் சொல்லுப்பா நீ. சாம்சங் தான் நல்ல மொபைலா? ஏன் சாம்சங் வந்து நல்ல மொபைல்? அது பத்தி சொல்ல, ஆனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால மற்றவங்க எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களா கேட்டு பார்த்தா எந்த மொபைல் நல்ல மொபைல் கேட்டோம்னா சாம்சங் தான் சொல்றாங்க. அதனால சாம்சங்கை எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு நீ சொல்றியா? உங்க வீட்டில் என்ன பண்ணுதா? எங்க வீட்டில் சாம்சங் தான் இருக்குதா? சாம்சங் என்ன மாடல்? இது பட்டன். சாம்சங் பட்டன் மாடல். யாராவது தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்க. மாடல் நேம் சொல்லப்பா. மாடல் தெரியல. சாம்சங் கேலக்ஸில பட்டன் மாடல் வந்திருக்கா? அண்ணே வந்திருக்கானே? டச்சில் வந்திருக்கா? நீ பட்டன் மாடுன்ற டச்சுன்ற சாமு மாற்றி பேசுறியோப்பா. சரி ரைட்டு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொன்ன அப்படின்னாக்கா தெரிஞ்ச கேள்வி கேட்கணுமா? உனக்கு என்னென்ன கேள்விலாம் தெரியும் முதல்ல சொல்லு. நான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தெரியாத மாதிரி கேட்கணும்யா? தெரியுற மாதிரி கேட்கணுமா? உனக்கு ஆன்சர் தெரியுற மாதிரி கேள்வி கேட்கணுமா? சரி கேட்குறேன். இந்த காளான் தெரியுமாப்பா? மஷ்ரூம் அது எனக்கு தெரியாது. மஷ்ரூம் தெரியாதா? அப்போ அந்த கேள்வி கேட்க முடியாது. இப்போ வேற கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி கேட்குறா? இந்த ப்ரோக்ராம் இதோட முடிச்சிருங்க. நான் அதோட முடிச்சிடுறேன் கிளம்புறேன் அப்படின்றாப்புல. சாம இருப்பா, கடைசியாக கேள்வி மட்டும் கேட்டேன். ஜப்பான் தெரியுமா? ஜப்பான் இருக்குதா? இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டா ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துமே உங்களை ஜப்பானில் இறக்க விட முடியும். நான் வரேன்பா. பாய்.